ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சமையல். மீனாஸ் குவிக் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப் கேட்டகரி, எல்லோ பம்கின் சூப்புங்க. பொதுவாக இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து சுட சுட ஒரு போல் ஆஃப் சூப் சாப்பிட்டுட்டு ஒரு கடி ஆஃப் பிரெட் வந்து கடிச்சிக்கணும் போல் ஆசையாக இருக்கும். முக்கியமாக வந்து டயட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை லைட்டாக டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஏற்ற ரெசிபி தாங்க இது. பொதுவாக இந்த மாதிரி பம்கின் அப்படிங்கும்போது நம்ம சாம்பார்லேயும் இல்லை குழம்புலேயும் நம்ம சாப்பிட்ருப்போம். மீனா சமையல்லே வந்து அடை நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக நாட்டு வெஜிடபிளுங்க. நாட்டு வெஜிடபிள் அப்படிங்கிறதையும் தாண்டி ஹைலி ஃபைப்ரஸ்ஸு, லோ கேலரி வெஜிடபிள், ரொம்ப லைட்டாகவும் இருக்கும், ரொம்ப சேஃப் கூட. ஸோ இந்த பம்கின் சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எல்லோ பம்கின் சூப் செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மஞ்சள் பூசணி வந்து தோல் நீக்கி விதை நீக்கி, அதாவது ஒரு பத்தை மாதிரி இருக்கும் இல்லையா, கடையில் விற்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பத்தை எடுத்திருக்கேன். அப்ராக்சிமேட்லி ஒரு 200 to 250 grams இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணால் போதும், ஏன்னா வந்து இது நம்ம அரைக்க போகிறோம். பூண்டு வந்து 4 பல், ஆனால் வந்து சின்ன சின்ன பல்லாக இருக்கிறதுனால நான் ஒரு 6 பல் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இஞ்சி, ஒரு 1/2 inch அளவு இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா அதர் இன்க்ரீடியன்ஸ் வந்து தேவையான அளவு பெப்பர். இது வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லைன்னா ரெகுலர் பெப்பர் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு. அதுக்கப்புறமா கார்னிஷிங்க்கு வந்து நான் பம்கின் சீட்ஸ் எடுத்திருக்கேங்க. இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். கொஞ்சம் க்ரன்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட விட்டுடலாம். ஸோ தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு சின்ன குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் சூடான உடனே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகியாச்சு. அடுத்து வந்து இந்த நட்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போயிட்டு ஓரளவுக்கு கிராக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைனலாக கார்னிஷிங்காக சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக ப்ரௌனிங் வந்துட்டுருக்கு. ஸோ நான் ஸ்டவ் சிம்மர் பண்ணிடுறேன். இதே போல் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணியாச்சு. இதோட பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். ஸோ மீதி உள்ள இந்த பட்டர் கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போது முதல்ல பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இந்த பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். எவ்வளோ அந்த அளவுக்கு நல்லதுன்னா, விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஹை இன் ஃபைபர் அப்படி இருக்கும்போது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக இது வந்து டெய்லியே கூட சாப்பிட்லாம், தப்பே இல்லை. ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால டைஜஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, முக்கியமாக நாட்டு காய்கறி. அடுத்து இது மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ 3 விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது ப்ரெஷர் வந்து நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் வந்து நல்லா அடங்கியாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா மேஷ்டாக இருக்குது. இப்போது இந்த குக்கரில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து இந்த ஃபில்டரில் ஊற்றிக்கலாம். சீக்கிரமாக ஆறிடும், ஏன்னா நம்ம மிக்சியில் இப்போ அரைக்க வேண்டியது இருக்கும். அப்படியே விட்டுட்டோம்னா இன்னும் லேட் ஆகும் ஆறுறதுக்கு. ஸோ அப்படி ஃபில்டர் பண்ணிட்டோம்னா வெஜிடபிள் வந்து சீக்கிரமாக வந்து கூல் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டே வந்துடலாம்.
இந்த வாட்டர் வந்து டிஸ்கார்ட் பண்ண வேண்டாம். சூப்பை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு இதே வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பம்ப்கின் மிக்சர் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக இருக்குது. ஸோ இப்போது இது ரெடியாக இருக்குது. ஒரு பேனை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ அரைச்ச இந்த மிக்சரை வந்து இந்த பேனில் சேர்த்துக்கலாம். இந்த குக் பண்ண இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இதாலவே இந்த மிக்சியை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து வெஜிடபிள் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய சத்து இருக்கும். இது வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் ஸ்டமமாக ஸ்டியர் பண்ணிக்கலாம். நல்ல தண்ணி குடிக்கும் இந்த சூப்பு, நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர் பவுடர். எப்பவுமே சால்ட் அண்ட் பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் மினிமமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரிஃபரபிளி அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடும்போது சேர்த்துக்கிறது பெட்டர். இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், திக்னஸ்க்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரோ எதுவுமே சேர்க்கல. நேச்சுரலாகவே வந்து வெஜிடபிளில் வந்து திக்னிங் ஏஜென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பொட்டேட்டோவோ கார்ன்ஃப்ளவரோ எதுவுமே தேவையில்லை இந்த பம்ப்கின் சூப்புக்கு. வெரி மினிமல் இன்க்ரீடியன்ட்ஸ், பட் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சூப்பில் வந்து நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம முதல்ல வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கார்னிஷிங்காக, இந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல், ஆனால் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ our yellow pumpkin soup is ready. எல்லோ பம்ப்கின் சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. ஒரு 2 பிரெட் ஸ்லைஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக டோஸ்ட் பண்ணிவிட்டு கடிச்சிக்கிட்டே இந்த சூப்பை குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப எதமாக இருக்கும், அதுவும் இந்த மாதிரி மழை காலத்தில். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.